தினந்தோறும் தன்னை புதுப்பிச்சோம்னா அந்த திறமசாலி குழந்தைகளும் புத்திசாலி குழந்தைகளையும் வெறும் 3 மாதத்தில் உங்கள் குழந்தைங்க மிந்திருங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, அதனால நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதா முதல் தப்பு. அவரோட லேப் பார்த்தீங்கன்னா பற்றி எரிஞ்சிருச்சு. அதாவது இந்த உலகத்துக்கு விளக்க கண்டுபிடிச்ச ஒரு வாழ்க்கையில் இருட்டு வந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்ச அத்தனை விஷயமும் எரிஞ்சு போச்சு. அப்போ அவர் பையன் சார்லஸ் அதிர்ச்சி ஆகிட்டார். எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் கொஞ்சம் கூட கவலைப்படல. என்ன நடக்கும் அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த 15 வருஷத்துக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட கடந்த காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது நம்ம உலகம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வளர்ச்சி எல்லாம் நம்ம இருந்ததை விட ஒரு 100 மடங்கு இருக்கலாம். பட் வருங்கால அடுத்த 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 1000 மடங்கு இல்லை, 10,000 மடங்கு இருக்க போகுது. அப்போ 10,000 மடங்கு இருக்கிற விஷயத்தில் நம்ம சாதாரணமாக அந்த குழந்தைகளை கடந்து போகலாமா அப்படின்னா அதில் தான் சிக்கல் இருக்குது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஈஸியாக முதலாளி ஆக முடியாதுங்க. நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு தனசேகர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அவருக்கு பள்ளியினுடைய செயலாளர் திரு மல்லீஸ்வரன் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க. பரவாயில்ல, நான் பேசும்போதெல்லாம் அமைதியாயிட்டீங்க. சபையில் அமைந்திருக்கும் பெரும் மதிப்புக்குரிய அனைவருக்கும், தலைமை ஆசிரியர் பெற்றோர்கள் மற்றும் நாளைய வரலாற்று நாயகர்கள் ஆக போகிற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திரு அழகிரி சாந்தலிங்கம் அவர்கள் சொல்லும்போது 3 வகையான குழந்தைகளை பற்றி சொன்னாருங்க. அதில் புத்திசாலி குழந்தைகள், திறமசாலி குழந்தைகள், அதுக்கப்புறம் 3வது வகையான குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது, ஆனால் அவங்க தான் நாளைய முதலாளிகள்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குதுங்க. அதாவது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாளைய முதலாளிகள்னு சொல்லப்பட்ட அந்த குழந்தைகள் ஈஸியாக முதலாளி ஆகலாம். வருங்காலத்தில் அது கொஞ்சம் சிரமம். என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா புத்திசாலி குழந்தைகளுக்கும் திறமசாலி குழந்தைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த அடுத்து இருக்கிற அந்த 30% இருக்கிற குழந்தைகளுக்கு தான் நம்ம முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். ஏன்னா அதுதான் பெரும்பான்மைன்னு சொல்லி அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது கவலைப்படுறதுக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்பீச்சில் நான் சொல்கிற விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா அந்த நார்மலான குழந்தைகளுக்கு தேவையான விஷயம். அது இருந்தால் என்ன நடக்கும் அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த 15 வருஷத்துக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட கடந்த காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது நம்ம உலகம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வளர்ச்சி எல்லாம் நம்ம இருந்ததை விட ஒரு 100 மடங்கு இருக்கலாம். பட் வருங்கால அடுத்த 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 1000 மடங்கு இல்லை, 10,000 மடங்கு இருக்க போகுது. அப்போ 10,000 மடங்கு இருக்கிற விஷயத்தில் நம்ம சாதாரணமாக அந்த குழந்தைகளை கடந்து போகலாமா அப்படின்னா அதில் தான் சிக்கல் இருக்குது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஈஸியாக முதலாளி ஆக முடியாதுங்க. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, விடாமுயற்சினா நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஏன்னா அவர் கடைக்கோடியிலிருந்து இந்தியாவோட தலைமை நம்பர் 1 பொசிஷனுக்கு பிரசிடெண்ட் அளவுக்கு போயிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை மூலம் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருது? தாமஸ் ஆல்வா எடிசன் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. சூப்பர், நிறைய பேர் கை தூக்குனீங்க.
அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வாழ்க்கையோட சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்லுவார். எதை தெரியுங்களா சொல்லுவார்? வெற்றி அப்படிங்கிறது 1% திறமை, 99% உழைப்புன்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகிரி சாந்தலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி திறமை 5% தான் இருக்கும், புத்திசாலித்தனம் 5% தான் இருக்கும். மிச்ச 90% என்ன இருக்கணும்? உழைப்பு இருக்கணும். அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும். ஏன் அவர் அந்த லைனை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு லைனை சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் எதை பின்பற்றி அவங்க வெற்றி அடைஞ்சாங்களோ அதைத்தான் வாழ்க்கை வெற்றி லைனாக சொல்லுவாங்க. ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, டிசம்பர் 9ஆம் தேதி 1914 அவரோட லேப் பார்த்தீங்கன்னா பற்றி எரிஞ்சிருச்சு. அதாவது இந்த உலகத்துக்கு விளக்க கண்டுபிடிச்ச ஒரு வாழ்க்கையில் இருட்டு வந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்ச அத்தனை விஷயமும் எரிஞ்சு போச்சு. அப்போ அவர் பையன் சார்லஸ் அதிர்ச்சி ஆயிட்டார். எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் கொஞ்சம் கூட கவலைப்படல. அவர் சொன்னார், சார்லஸ் உங்கள் அம்மாவை கூப்பிடு, இந்த மாதிரி ஒரு தீ விபத்தை உங்கள் அம்மா பார்த்ததே இல்லை, பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்லாம் கேட்டிருக்காங்க, ஏங்க இவ்வளோ பெரிய தீ விபத்து நடந்துருச்சு, நீங்கள் கண்டுபிடிச்ச அத்தனையும் போயிடுச்சு, இனி எல்லாம் முதல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சாலும் நான் கண்டுபிடிச்சதுக்குள்ளே 5% 10% குறைகள் இருந்துச்சு, அந்த குறைகள் அத்தனையும் எரிஞ்சு போச்சு, இனி நான் முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக தொடங்குவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவரோட வயசு எவ்வளோ தெரியுங்களா? அவரோட பிறந்த பிப்ரவரி 11 1847 பிறந்தார். அந்த டிசம்பர் 9 1914 போது அவருக்கு 68 வயசு. 68 வயசில் ஒரு மனுஷன் முதல்ல இருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய விடாமுயற்சி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1931 வரைக்கும் தான் ஒரு உயிரோடு இருந்தார். அக்டோபர் 18 மறைஞ்சிட்டார். அப்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20-22 வருஷம் தான் ஒரு உயிரோடு இருக்கார். அப்போ அந்த 22 வருஷத்தில் அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த விடாமுயற்சிக்கு முக்கியமான விஷயம். என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜ் பேட்ரி. ஸ்டோரேஜ் பேட்டரின்னா என்ன? யூபிஎஸ்லேருந்து இப்போ ஓடுற அத்தனை எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் அந்த அத்தனையும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச விஷயம். அடுத்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, என்ன தெரியுங்களா? போனோகிராபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். மெயினாக அவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு அந்த கடைசி 26 வருஷத்தில். அந்த போனோகிராபிக் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன தெரியுங்களா? அந்த காலத்துலலாம் பாட்டு பாடும்ல டிஸ்கு, லியோ படத்தில் கூட தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும்னு பாடும் பார்த்தீங்களா? அந்த சிடி டிஸ்கை அவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் மோஷன் பிக்சர் டெக்னாலஜின்னு, அது என்னன்னா ப்ரொஜெக்டர் கண்டுபிடிக்கிறார். இது ரெண்டு இல்லைன்னா சினிமா உலகமே இல்லை. அடுத்து அதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச ஸ்டோரேஜ் பேட்டரி, அது இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளே இல்லை, யூபிஎஸ்ஸே இல்லை, கரண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிற விஷயமே இல்லை. லைட்டே அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு, கரண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிற விஷயத்தையும் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இதில் என்ன விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த கடைசி வருஷத்தில் கண்டுபிடிச்சது அவர் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாத்தோட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக கண்டுபிடிச்சார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரோட விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சிக்கு திருவள்ளுவர் 3 அட்டகாசமான குறளை சொல்லியிருக்கார். கடின உழைப்பு அது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம திருவள்ளுவர் குறள் நம்பர் 616 சொல்லியிருக்காரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விடும் சொல்கிறார். அதாவது முயற்சி இல்லை, கடின உழைப்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் சேர்ந்துடும். முயற்சி இருந்தால் திருவினையாக்கும்ங்கிறார். திருவினையாக்கும்னா நமக்கு செல்வத்தை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும்னு. நம்ம குமரேசன் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் அந்த படிக்காதவங்களுக்கு மரியாதை கம்மியாக இருந்தது, படித்தவங்களுக்கு மரியாதை இருக்குதுன்னு. படிப்புங்கிறது ஒரு முயற்சி, அந்த முயற்சினால தான் அவருக்கு மதிப்பு இருக்குது.
அடுத்து அர்ப்பணிப்பு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உழைக்காதவங்க 90% பேர் இருக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாரும் உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஏன் முன்னேறல? ரெண்டாவது பாயிண்ட் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புக்கு ஒரு குலர் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்ப்பணிப்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே கைவிட்டாலும் உங்களோட முயற்சி மெய்வருத்த கூலி தரும். கூலினா என்ன? நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சு அந்த வேலைக்கான சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? கிடையவே கிடையாது. நம்ம மெய்யை வருத்தி அதுக்கு ஒரு பலனை நம்ம அடைஞ்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறக்கான வழியை கொடுக்கும், ஐடியாவை கொடுக்கும். அந்த ஐடியாவை பிடிச்சிட்டு தான் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், அத்தனையும் போனாலும் பரவாயில்ல, நான் அடுத்த 26 வருஷத்தில் மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருவேன். அந்த ஐடியா அது தன்னை வருத்தி அர்ப்பணித்தா மட்டும்தான் அந்த மனுஷனுக்குள்ளே தோணும். அழகிரி சாந்தலிங்கம் சொன்னால் அந்த கடைசி வகையான குழந்தைகள் தனக்குள்ளே தேடணும். எந்த குழந்தையும் எந்த குழந்தையோடு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு திரு குமரேசன் சொன்னார். அந்த மாதிரி தனக்குள்ளே தேடணும்னு சொன்னார். அந்த மாதிரி தனக்குள்ளே தேடுற ஒரு விஷயந்தான் அர்ப்பணிப்பு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் விடாமுயற்சி. இதுதான் கடைசி பாயிண்ட். நம்ம இத்தனை வண்ணியும் நமக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கல, நம்ம பெரிய அளவில் வளரல அப்படின்னு அத்தனை பேர் நினைப்போம். 100க்கு 10 பேர் தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வர்றாங்க. அந்த 10 பேர்த்துலேயும் ஒருத்தர் 2 பேர் தான் கோடீஸ்வரன் அளவுக்கு வர்றாங்க. மிச்சம் 90 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விடாமுயற்சியில் தான் மிஸ் பண்ணுறாங்க. அந்த விடாமுயற்சிக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு, அதுதான் முக்கியமான குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உணற்றுபவர். அதாவது நம்மளோட ஊழ்வினை, நம்மளோட கர்மா, அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை தாழ்த்தறக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம சந்தோஷமாக பரவாயில்ல விடு, நமக்கு ஒட்டுறதுதான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மன சந்தோஷப்படுத்துகிற கூட சொல்லலாம். பட் நம்மளோட விதி அதுவாக இருந்தாலும் அந்த விதியை உப்பக்கம் காண்பார் அப்படின்னா தன்னோட புற முதுகுக்கு கொண்டு போயிடுறது. அதை நம்ம பார்க்காம வெற்றியை நோக்கி போகிறது. உழைவின்றின்னு என்னன்னா இடைவிடாமல் உழைச்சி தாளாது, அதாவது தொடர்ந்து விடாமுயற்சியோடு இடைவிடாமல் வெற்றி பெற்று அதை உணர்த்தி காட்டுவாருன்னு சொல்கிறாங்க. இதை உணர்த்தி காட்டுறதுல மிக முக்கியமான விஷயத்தை தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட இறுதி காலத்தில் செஞ்சு காட்டியிருக்காரு. அதாவது நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, அதனால நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதா முதல் தப்பு. ரெண்டாவது நம்ம நினைக்கிறோம், அது ரெண்டாவது தப்பு. இப்போ நம்மளும் சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் முடியாதுன்னு அவங்க நம்மளை பார்த்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட திறமைகளை தினந்தோறும் நம்ம வளர்த்திக்கல. அவன் இப்படியே தான் இருப்பான், இதுக்கு மேலே அடுத்த லெவல் போக மாட்டான். நம்ம திறமைகளை வளர்த்திக்கிறதுக்கு தினமும் 1% நம்ம முன்னேறினோம்னா 100 நாளில் 100% நம்ம முன்னேறிடுவோம், புது ஆளாக மாறிடுவோம். நம்மளோட ஒவ்வொரு செயல்லையுமே தினந்தோறும் தன்னை புதுப்பிச்சோம்னா அந்த திறமசாலி குழந்தைகளும் புத்திசாலி குழந்தைகளையும் வெறும் 3 மாதத்தில் உங்கள் குழந்தைங்க மிந்திருங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அப்படின்னு கை தூக்குங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் ஜெயிக்க முடியும். யாரோட யாரையும் ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான். பட் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும். 1% உங்கள் குழந்தைய தினந்தோறும் அப்பா அம்மா அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம், டைரியில் சைன் பண்ணுறோம், இந்த விஷயங்களை கவனித்தோம்னாலே 1% குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். 100 நாளில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை புதுசாக மாறிடும். முதல் 3 மாதம் 10வது ரேங்க் எடுத்துச்சு, அடுத்து 5வது ரேங்க் எடுத்துச்சு, அப்புறம் 4வது எடுத்துச்சு, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துச்சுன்னு ஆயிடுவாங்க. அதனால் எல்லா குழந்தைகளும் ஜெயிக்க முடியும், எல்லா குழந்தைகளும் வரலாற்று நாயகர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நம்மளோட ஆண்டு விழா நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. உங்கள் எல்லா குழந்தைகளும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நன்றி, விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.